காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ரயில்வே கேட்டில் கோளாறு ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். கள நிலவரம் என்ன? வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. காரைக்கால் பேரளம் பழமையான ரயில் பாதை கடந்த 30 ஆண்டு மேல் நிறுத்தப்பட்டது. பின்னர் அதன் சேவைகள் மீண்டும் 6 மாதம் முன்பு தொடங்கப்பட்டது. பயணிகள் ரயில் இயங்காமல் சரக்கு ரயில் சேவை மட்டும் தொடங்கப்பட்டு சென்று வருகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் உள்ள ரயில் தண்டவாள பாதையில் தற்போது சரக்கு ரயில் சென்றது. அப்பொழுது ரயில் பாத்தீங்கன்னா அந்த ரயில் சென்றதால் புதிதாக அமைக்கப்பட்ட ரயில்வே கேட் மூடப்பட்டு ரயில் சென்றதை அடுத்து ரயில்வே ஊழியர் ரயில்வே கேட்டை திறந்தார். அப்பொழுது ரயில்வே கேட் திடீரென திறக்கப்படாமல் ஒரு கேட் திறந்து இன்னொரு கேட் திறக்காமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தண்டவாளத்திற்கு நடுவில் அரை மணி நேரம் மேலாக இருசக்கர வாகனங்கள் சிக்கிக் கொண்டு காத்துக் கொண்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக ரயில்வே ஊழியர் பழுதான ரயில்வே கேட் அவர் போராடி சரி செய்து மீண்டும் திறந்து வைத்தார். இந்த ரயில்வே கேட் ஆனது பாத்தீங்கன்னா தற்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் புதிதாக அமைக்கப்பட்டதுடன் இந்த கேட் அடிக்கடி இது போன்று ரயில் வருவதற்கு முன் 3 நாளும் சென்ற பிறகு திறப்பதில் பழுதாகி தொடர்ந்து வருவதாக, இதனால் ரயில்வே நிர்வாகம் வேறு ஏதும் அசம்பாவிதம் நடக்கும் முன்பு உடனே சரி செய்ய அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் ரயில்வே கேட் திடீரென திறக்காமல் பாதையில் நின்ற சம்பவம் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.